மீனாட்சி ஒரு பிடிவாதமான குணம் கொண்டவர். அவருக்கு தன் மகன் கார்த்திக் மீது அளவு கடந்த பாசம். ஆனால் அந்த பாசம் ஒரு கட்டத்தில் அதிகாரமாக மாறியது. கார்த்திக் அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த பார்வதியை திருமணம் செய்து கொண்டான். பார்வதிக்கு உறவுகள் இல்லை என்பதால் மீனாட்சியை தன் தாயாகவே பார்த்தாள். ஆனால் மீனாட்சியோ யாரோ எவரோ தெரியாத ஒருத்தி என் வீட்டுக்கு வந்து என் மகனை பிரிச்சிட்டாளே என்று அவளை வெறுத்தார். கார்த்திக், இவளுக்கு பின்னால யார் இருக்கா? ஒரு விசேஷம்னா கூப்பிட 4 சொந்தம் உண்டா? இப்படிப்பட்டவள கூட்டிட்டு வந்து என் கௌரவத்தை கெடுத்துட்டேன். இவளுக்கு நான் ஒரு மாமியார் இல்ல, ஒரு எஜமானி மாதிரி தான் இருப்பேன். அதுக்கு சம்மதம்னா இவன் இந்த வீட்ல இருக்கலாம். அத்த, எனக்கு தாய் அன்பு எப்படின்னு தெரியாது. உங்கள நான் அம்மாவா தான் பாக்குறேன். நீங்க என்னை என்ன சொன்னாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். நடிக்காத. இந்த வீட்டு சாவி எப்பவும் என்கிட்ட தான் இருக்கும். நீ ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். நாட்கள் நகர்ந்தன. மீனாட்சி பார்வதியை ஒரு அடிமை போல நடத்தினார். ஒருநாள் கார்த்திக்குக்கு வேலை விஷயமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. அவன் வேண்டா வெறுப்பாக பார்வதியை தாயிடம் விட்டுவிட்டு சென்றான். கார்த்திக் சென்ற சில நாட்களிலேயே மீனாட்சிக்கு திடீரென ஒரு விபத்து ஏற்பட்டு அவரது 2 கால்களும் செயலிழந்து போயின. அவர் படுத்த படுக்கையானார். ஐயோ, என் கால்கள் போச்சு. நான் இப்போ ஒரு நடைப்பிணமா ஆயிட்டேனே. கார்த்திக், சீக்கிரம் வந்து என்ன வந்து கூட்டிட்டு போடா. இந்த வீட்ல என்ன யாரு கவனிப்பா? அத்த, பயப்படாதீங்க. கார்த்திக் வர்ற வரைக்கும் நான் இருக்கேன். உங்கள நான் கண்ணும் கருத்துமா பாத்துப்பேன். நீயா? நான் உன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கேன். இப்போ எனக்கு கால் விளங்காம போன உடனே நீ என்ன பழிவாங்க போறியா? மீனாட்சி நினைத்தது போல பார்வதி பழிவாங்கவில்லை. மாறாக ஒரு தாயை கவனிப்பது போல தன் கைகளால் அவருக்கு உணவு ஊட்டினாள், குளிப்பாட்டினாள், மருந்துகளை சரியான நேரத்திற்கு கொடுத்தாள். மீனாட்சிக்கு தன்மீதே அருவருப்பு ஏற்பட்டது. மலமூலம் கழிக்கும்போது கூட பார்வதி முகம் சுளிக்காமல் சுத்தம் செய்தாள். அத்த, ஏன் அழறீங்க? உடம்புல காயத்தை விட மனசுல இருக்கிற காயம்தான் பெருசு. நீங்க சீக்கிரம் நடப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஒரு நாள் பார்வதிக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. ஆனாலும் அவள் மழையில் நனைந்து சென்று அத்தைக்கு தேவையான மருந்துகளை வாங்கி வந்தாள். இதை பார்த்த மீனாட்சியின் மனது மெல்ல மெல்ல கரையத் தொடங்கியது. சொந்த மகளே இப்படி செய்வாளான்னு தெரியல. ஆனா நான் வெறுத்த இந்த ஒருத்தி எனக்காக தன் உயிரையே பணயம் வைக்கிறாளே. கடவுளே, நான் எவ்வளவு பெரிய பாவி! கார்த்திக் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தான். வீட்டின் நிலைமையை பார்த்து அதிர்ந்து போனான். தன் தாய் படுத்த படுக்கையாக இருப்பதையும் பார்வதி அவரை தேவதையாக கவனிப்பதையும் கண்டான். அம்மா, உங்கள நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன். பார்வதி இவ்ளோ கஷ்டப்படுவான்னு நான் நினைக்கல. கார்த்திக், ஆஸ்பத்திரிக்கு அப்புறம் போலாம். முதல்ல உன் பொண்டாட்டி காலடியில நான் விழணும். அவ அனாதை இல்லடா. அவதான் இந்த வீட்டோட குலதெய்வம். நான் அவள கல்லா இருந்து மிதிச்ச. ஆனா அவ முள்ளா இல்லாம பூவா இருந்து என் காயத்தை ஆத்துனா. பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா? அத்த, நீங்க காலையில எழுந்து என்ன அம்மான்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க. அதுவே போதும். எனக்கு கிடைச்ச பெரிய சொத்து நீங்க தான். பார்வதியின் தொடர் சிகிச்சையாலும் அன்பாலும் மீனாட்சி மீண்டும் நடக்கத் தொடங்கினார். அன்று முதல் அந்த வீட்டின் அதிகார சாவி பார்வதியிடம் ஒப்படைக்கப்பட்டது. மீனாட்சி தன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு பார்வதியுடன் சேர்ந்து ஒரு சிறிய ஆசிரமத்தை தொடங்கி அங்கே வரும் ஏழை குழந்தைகளுக்கு தாயாக மாறினார்.